வணக்கம் நண்பர்களே. ஜூலை 1 தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அதாவது மாநில கல்விக் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழக அரசால் பரிந்துரைக்கப்பட்டு பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டதாக இந்த மாநில கல்விக் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற மாண்புமிகு நீதியரசர் முருகேசன் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சாங்க. இது 2022 ஆரம்பித்தாங்க. இது வந்து பல்வேறு கட்ட அதாவது தரப்பு மக்களையும் பொதுமக்கள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், கல்வி நிபுணர்கள்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையுமே கருத்து கேட்கப்பட்டு அதை ஒரு சில இது அமல்படுத்த சொன்னாங்க. இது வந்து தமிழில் வந்து 600 பக்கமும், ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 500 பக்கங்களும் கொண்ட அறிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா இவர் அதாவது சமர்ப்பித்தாங்க. இதில் ஒரு சில இது ஏற்றுக்கினாலும் இது வந்து முழுக்க தேசிய கல்விக் கொள்கை தழுவி தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் பல்வேறு கட்ட மாற்றங்கள் செய்யப்பட்டு தான் இது விட்டாங்களே தவிர இது தமிழகத்துக்கானதான்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்பயுமே அதில் தேசிய கல்விக் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 155 பக்கங்கள் கொண்டதாக தான் இருக்குங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஷன் கொடுக்குறேன், அந்த சேனலில் வந்து பார்த்துக்கிங்க. நம்ம இதுலேயே கீழே இது கொடுக்குறேன். அதில் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருந்தால் படித்து பாருங்கள். அது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஆசிரியரை போனால் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது பல்வேறு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்குங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியும் அதில் மாறுதல் செய்கிறது மட்டும்தான் இங்கே இருக்குது. இதில் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா வழக்கம் போல் நீட்டை வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி இருமொழிக் கொள்கை வந்து இந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதே மாதிரி வேறு சிறப்பம்சங்கள் பார்த்திங்கன்னா 3, 5, 8 இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதேமாதிரி கல்லூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா +2 மட்டும் கிடையாமல் +1 மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. கல்வி வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலுக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அரசு பள்ளிகள் 5 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். சிபிஎஸ்சி பாடமாக இருந்தால் 6 வயசு பூர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு பல்வேறு மாற்றங்கள். அதாவது இது வந்து முழுக்க தேசிய கல்விக் கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சொன்ன எதிர்ப்பாகவும் அதில் விட்ட மாறுதலாகவும் தான் இவங்க சொன்னாங்க. ஏன்னா இது 22 தேசிய கல்விகள் விட்டாலுமே அவங்களும் பார்த்திங்கன்னா அது ஏற்கத்தகுந்ததாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் படித்து பாருங்க, கண்டிப்பாக புரியும். இதில் என்னன்னா இப்போ அன்றைக்கி ஜூலை 1 பரவான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா டெட்டை வந்து ரொம்ப கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா அது நார்மலான ஒரு விஷயந்தான். அது பரிந்துரை செஞ்சுருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூதாகரமாக மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக இதோட அணுகுமுறையே தப்பாக இருக்குங்க. இது வந்து தேசிய கல்விக் கொள்கையில் தமிழாக்கம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 17 மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மத்திய கல்வி அமைச்சகம் அவங்க வந்து அதனோட பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. நம்ம இதுலேயும் கொடுக்குற மாதிரிலையும் பாருங்கள், நல்லா இருக்குங்க. நிஜமாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைகள் நல்லா இருக்குது. இது வந்து தேசிய கல்விக் கொள்கை. மாநில கல்விக் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா முழுமையான தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இன்னும் வெளியிடாமே இருக்காங்க. ஒரு சில இது மட்டும்தான் அவங்க லீக்கேஜ் பண்ணிக்கிறாங்களே தவிர்த்து முழுமையாக இது உள்ளடக்கியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே தெரியல. ஆனால் இங்கே தேசிய கல்விக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் படித்து பாருங்கள். அவங்க இதில் சொல்கிறது தான் இங்கே மாடிஃபை பண்ணி இவங்க இது மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுகள், உள்ளடக்கம் மற்றும் கற்பிக்கும் முறை ஆகிய 2 வகையிலும் கற்பித்தற்கு மிக நல்ல தேர்வு பாடப்பொருளுடன் வலிமைப்படுத்தப்படும். இதை தாங்க அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா டிரான்ஸ்லேட், அதாவது இதை மாடிஃபை பண்ணும்போது இவங்க இது மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இது அவங்க டெட்டுனா என்னன்னு புரிதலே இல்லாமல் தான் அது மாதிரி இவங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ பண்ணுற கூத்து பார்த்திங்கன்னாவே இதுக்கு மேலே டெட்டு படிக்கணுமா, எக்ஸாம் எழுதணுமா, இன்னும் எத்தனை எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிஜமாலுமே எல்லாத்துக்குமே ஒரு மன போராட்டங்கள் இருக்குது. இது மாதிரி இன்னும் கடுமையாக பண்ணிக்கிட்டு இருந்தால் யாரும் ஆர்வமே இருக்க மாட்டாங்க. அந்த கல்விக் கொள்கைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவங்க தான் அரசு பள்ளியாக இருக்கட்டும், தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும் பணிபுரின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஊதிய உயர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தகுதி வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல கட்ட இது இருக்குதுங்க. அதேமாதிரி அவங்க முறையாக பயிற்சி அது மாதிரி கொடுக்குறாங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் தான் ஃபீட்பேக் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இங்கே வரும்போதே இவங்களுக்கு இதில் என்ன ஒரு தவறான புரிதல்னால், நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க, ஆனால் நீங்கள் வந்து ஆசிரியர் பயிற்சி கொடுக்கும்போது இப்போ 2 வருஷம் பண்ணிட்டீங்க. முன்ன 1 வருஷம் இருந்துச்சுங்க. இப்போ வந்து பிஎட் வந்து 2 வருஷமாக பண்ணிட்டீங்க. ஒருங்கிணைந்த படிப்பாக இருந்தால் 4 வருஷமாக இருக்குது. அதாவது யூஜி ப்ளஸ்ஸு பிஎட் 1 வருஷம், மொத்தம் 4 வருஷம். அதில் 1 வருஷம் சேவ் ஆகும். ஆனால் இங்கே நீங்கள் கொடுக்கும்போது பல்வேறு கட்ட மாற்றங்கள் வந்து அங்கேயே நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன வேணாலும் கொண்டுட்டு வாங்க. ஆசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூக ஏற்றத்தாழ்வை போக்கணும்,
அந்த பொருளாதார இதை இப்போ தெரிஞ்சுக்கணும், அந்த உள்ளூர் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதெல்லாம் அங்கேயே வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான பயிற்சி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் பயிற்சி கொடுக்குறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே கொடுத்தது இல்லாமல் இங்கே எக்ஸாம் வைக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இது என்னன்னே போட்டித் தேர்வு என்னன்னு எனக்கு தெரிய மாட்டுது உங்களுக்கு. ஏன்னா அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அது வந்து அப்பயே ஒரு ஆசிரியராகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி தான் கொடுக்குறாங்க. அதுதான் அது ஆசிரியர் பயிற்சி. அவர் எப்படி நடந்துக்கணும், எப்படி பாடம் நடத்தணும் எல்லாமே அங்கே சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இது வந்து ஒரு போட்டித் தேர்வு வச்சு தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கல்விக்கு அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது மாதிரி மாற்றினீங்கன்னா இது எப்படி நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் இது போட்டித் தேர்வுனா வேறு வழி கிடையாதுங்க. ஏன்னா இப்போ ஆசிரியர் படித்து முடிச்ச எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 7 லட்சம் 7.5 லட்சம் பேர் முடிச்சிருக்கிறாங்க பிஎட். டிடிஎட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்சம் பேர் முடிச்சு 4.5 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் போட்டி தர முடியுமானா பணி வாய்ப்பு தர முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா தேர்வு வைக்கிறாங்க. இது வந்து நீங்கள் வேறு எதை நீங்கள் அடிப்படையாக வச்சு நீங்கள் எடுப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வினாத்தாள் தயாரிக்கிறதுக்கான பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அதாவது இதுக்கு முன்னாடியும் அது மாதிரி எந்த ஒரு தேர்வும் நடந்தது கிடையாது. இதுக்கு மேலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமானா கஷ்டம்தான். ஏன்னா எதுவுமே தெரியாமல் இது மாதிரி ஃபஸ்ட்டு டெட்டை கடுமையாகணுங்கிறீங்க. ஏன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து எல்லா தரப்புலையும் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணாங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த மாநில கல்விக்குழு வந்து பார்த்திங்கன்னா குழு அமைக்கிறதுலேருந்து ஏகப்பட்ட ஒரு முரண்பாடுகள் கண்டிப்பாக ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுங்க. அது எல்லாத்துக்குமே செய்தித்தாளை படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும். அது தயாரிக்கையிலேருந்து அந்த குழு அமைக்கலேருந்து அவங்களோட கருத்துக்கள் வந்து எல்லாமே இதாக தான் இருக்குது. இன்னுமே இவங்க இந்த 500 பக்கம் கொண்ட 600 பக்கம் கொண்ட அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பொதுத்தளத்தில் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலிங்க. அதனால் இன்னும் போகும்போது தான் தெரியும். இது வந்து பரிந்துரை தானே தவிர்த்து முழுமையான நடைமுறை கிடையாது. இதை நீங்கள் எப்படி அவங்க பார்ப்பாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லோரும் நான் தெரிஞ்சுக்கிது என்னென்னா என்னோடய வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் இங்கே மாநில கல்விக் கொள்கை இப்போ வெளிவந்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தேசிய கல்விக் கொள்கை 155 பக்கம்தாங்க தமிழ்லேயே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்மளுக்கு என்னென்ன ஸ்டேஜ் கொடுக்குறாங்க எல்லாமே. நம்ம இப்போ பள்ளி கல்வி வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வியாகட்டும், மேல்நிலை கல்வியாகட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும் நிறையா மாற்றங்களை வந்து இது கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து குறிப்பிட்ட விஷயங்களை ஏற்றுக்கலாங்க, தப்பு கிடையாது. நம்ம வந்து பெரியவங்களோ சின்னவங்களோ அது தப்பில்லை. எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ அதுவும் பிரச்சனை கிடையாது. படித்தவங்களும் படிக்காதவங்களும் அதுவும் பிரச்சனை கிடையாது. நம்ம யார் எது சொன்னாலும் அதில் வந்து நல்ல கருத்துக்கள் ஏற்படுத்து அவங்க சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கிற பக்குவம் கண்டிப்பாக வேணுங்க. இதில் பல்வேறு செய்திகள் இருக்குங்க. கண்டிப்பாக இது எல்லாருமே ஆசிரியராக இருக்கிறவங்களும் பொதுமக்களாக இருக்கட்டும், அவங்க பெற்றோர்களாக இருக்கட்டும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது ஒரு டைம் இருந்தாலும் ஒரு 2 நாள் தாங்க செலவாகும். இருந்தாலும் முக்கியமான செய்திகள்லாம் இதில் நிறையவே கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான கொஞ்சம் மசாலா போட்டு ரெடி பண்ணது தான் இந்த மாநில கல்விக் கொள்கை. முழுக்க இது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லித்தான் வரீங்களே தவிர இது நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதை தழுவி தான் பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணிருக்கிறாங்களே தவிர புதுசாக எதையும் கொண்டாட கிடையாது. அதனால் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ 1986க்கு அப்புறம் பெருசாக கல்விக் கொள்கை எதுவும் உருவாகலை. இப்போ 2020 ஆரம்பித்து பல்வேறு கட்ட இது 2022 தான் இதே வெளியிட்டாங்க. இப்போ கண்டிப்பாக காலத்துக்கேற்ற மாற்றம் கண்டிப்பாக தேவை. இதை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு தேவையானதை வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும். இது நம்மளுக்கான மாநில கல்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமானு சொல்லிட்டு என்னோடய கருத்தை தெரிவிக்கிறேன். உங்களோட கருத்து வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் உங்களோட திங்கிங் எப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.